வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா பயணியிடம் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணல் தொடர்பில் கிண்டல் அடித்துள்ள பிமல் ரத்நாயக்க. இனி விரிவான செய்திகள். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுதுபார்க்கும் மையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்ற விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, மத்தள விமான நிலையத்தை ஒரு பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைத்து லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மத்தள விமான நிலையம் ரூபாய் 36.5 பில்லியன் செலவில் கட்டப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் ரூபாய் 38.5 பில்லியன் மொத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மத்தள விமான நிலையத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற விரும்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் கினிகத்தனை கடவளை தமிழ் பாடசாலை மாணவர்களை பேருந்தில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றும் காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கான தீர்வை நாடாளுமன்றத்தில் இன்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, நுவரெலிய பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என அறிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நடத்துனர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதனுடன் அவரை மாணவர்கள் தொடர்பில் விசேட கொள்கையொன்றினை அரசாங்கம் வகித்திருக்கும் சூழ்நிலையில் இப்படியானவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எந்த ஒரு குடிமகனும் 1950 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் இதுபோன்ற சம்பவங்களை தெரிவிக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அப்போது இதுபோன்ற தவறுகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். ராஜகிரிய ஒபேசேகரபுராவில் இளைஞர் ஒருவர் ஹெரோயின், ஒரு ரிவால்வர் மற்றும் 4 தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது அந்த இளைஞரிடம் 102 கிராம் ஹெரோயின் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சந்தேக நபர் குறித்து வெளிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்பெட்டி இப்பணத்தீவு கடற்படை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட சுமார் 1,60,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் 22,100 மாத்திரைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படையினரால் கட்பெட்டி இப்பணத்தீவு கடற்படை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் கடற்கரை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த படகொன்றிலிருந்து இந்த சிகரெட்டுகள் மற்றும் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கைக்கு சொந்தமான கடல் மற்றும் கரையோர வலயத்தில் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்காகவும் கடற்படையினர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படையினரின் நடவடிக்கைகள் காரணமாக கடத்தல்காரர்கள் இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மாத்திரைகளை கரைக்கு கொண்டு வந்து செல்ல முடியாததால் இவ்வாறு இப்பணத்தீவு கடற்கரையில் விட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதனுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகு, வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மாத்திரைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது அதிகமாகி வரும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் நோக்குடன் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம்வசம் வைத்திருப்பவர்களை தொடர்பு கொள்ளி தகவல்களை வழங்குவதற்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. T56 ரக துப்பாக்கியை தம்வசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் காவல்துறை உத்தியோகத்திற்கு 10 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குபவருக்கு 7,50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. சந்தேக நபர் இன்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் காவல்துறையினருக்கு 7,50,000 ரூபாவும், தகவல் வழங்கும் நபருக்கு 5 லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிஸ்டல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் காவல்துறையினருக்கு 4 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குனருக்கு 3,50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. கைக்குண்டுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானால் காவல்துறையினருக்கு 50,000 ரூபாவும், தகவல் வழங்குவதற்கு 30,000 ரூபாவும் வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது.
ஆஸ்திரிய சுற்றுலா பெண் பயணி ஒருவரிடம் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் சுற்றுலா பயணியிடம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 50,000 ரூபாய் பணம் வழங்குமாறு கோரியுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. கொல்லிப்பிட்டி காவல்துறையில் கடமையாற்றும் சார்ஜென்ட் ஒருவரும் 2 கான்ஸ்டபிள்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீசாரின் தகவல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. கிரிபத்கொடை பிரதேசத்தில் அரச காணியொன்றை போலி உறுதிப்பத்திரம் தயாரித்து மோசடியான முறையில் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் அவரை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னதாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 7 பேர் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர, கலனிய பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர், சட்டத்தரணி ஒருவர் ஆகியோரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தற்போது தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர். மிக விரைவில் மேற்குறித்த தரப்பினர் கைது செய்யப்படுவார்கள் என்று அறிய கிடைத்துள்ளது. பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைகள் குழுவின் முதல் அமர்வில் எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்த அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்துவதாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட உள்கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தல், மனித வளங்களை மேம்படுத்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்தல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் விளக்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணல் தொடர்பில் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க கிண்டல் அடித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க, அதிசொகுசு வாகனம், ஃபெராரி அனுமதி பத்திரம் உள்ள ஒருவர் எல்போல்ட் சாரதிகளுடன் நேரத்தை செலவிடுவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியை கூறியதை மேற்கோள் காட்டிய கிண்டல் அடித்தார். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரவுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஃபெராரி காரில் சென்ற நபர் வீதியில் நின்று அல் ஜசீரா மீது மோதியதால் மூளை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் போக்குவரத்து அமைச்சர் என்ற வகையில் எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்தார். கோட்டா அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது வீடுகள் எரிக்கப்பட்ட எம்பிக்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட இழப்பீட்டுத் தொகைக்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் வியட்புற வீட்டு தொகுதியிலிருந்து வீடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. பன்னிப்பேட்டிய வீரமாவத்தையில் அமைந்துள்ள வியட்புற வீடமைப்பு தொகுதியின் 5ஆம் கட்டையில் தமக்கு வீடுகளை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது நாடாளுமன்ற சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதன்படி வியட்புற வீடமைப்பு தொகுதியில் 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன. மேற்குறிப்பிட்ட வீட்டு தொகுதியில் வீடுகளை விற்கும் போது வாங்குபவர்களுக்கும் வீடுகளை விற்கும் பொதுவான முறை முதலில் வீட்டு மதிப்பில் 50% செலுத்தி வீடு வாங்கலாம். அதன் பின் 1 வருடத்திற்குள் அனைத்து பணத்தையும் செலுத்திய பின் வீடுகள் ஒப்படைக்கப்படும். இருப்பினும் 26 எம்பிக்கள் செலுத்த வேண்டிய முன்பணத்தை 25% குறைத்து வீடு உடனே கொடுக்கப்பட்டது. அதன் பின் 15 ஆண்டுகளில் மீதி தொகையை செலுத்தினால் போதுமானது. இப்படி ஒரு சலுகை கடந்த அரசாங்கத்தில் இருந்த எம்பிக்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் பணிகள் இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அடுத்த குளிர்காலத்தில் கொழும்பு விமான நிலையத்தில் 30 புதிய கேட்கள் இயங்க தொடங்கிவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதனால் கொழும்பு செல்லும் பயணிகள் தொலைவில் விமானத்திலிருந்து இறங்கி பஸ்ஸில் விமான நிலையத்திற்கு செல்லலாம். நேரே விமான நிலையத்திலேயே இறங்க முடியும். இது வெளிநாடுகளில் இருந்து இலங்கை செல்லும் பயணிகளின் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் செல்பவர்களுக்கு வசதியானது.
விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்த போது உள்நாட்டு விமான போக்குவரத்தை நிர்வகிக்க உள்நாட்டு விமான போக்குவரத்து சட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்தார். உள்நாட்டு விமான போக்குவரத்திற்காக அனைத்து சர்வதேச விமான நிலையங்களையும் பயன்படுத்துவோம் என்றார். இதுவும் புலம்பெயர் தமிழர்களுக்கு மற்றொரு வசதி. கொழும்பில் உள்ள விமான நிலையம் மாறி ரத்மலானி விமான நிலையம் செல்ல தேவையில்லையா? கொழும்பு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் செல்ல முடியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அளவில் சிறிய விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு அவற்றை வைத்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவையை தொடங்க உள்ளது.